الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة أو كما قال عليه الصلاة والسلام. மண்ணிலே மனிதர்களை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து அழகாய் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அவ்விறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் இன்னும் இச்சபையிலே சங்கம் வைத்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும், ஏன் இந்த மனித சமுதாயத்தை படைப்பினங்களிலேயே மிக சிறந்ததாக மிக உன்னதமான படைப்பாக படைத்தான். இன்னும் நம் அனைவரையும் அவனுக்கு பிரியமான, அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அவனால் முடிவு செய்யப்பட்ட ஒரு மாபெரும் ரசூல் ஆகிய நபிமார்களுக்கெல்லாம் அனைவராகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நம் எல்லோரையும் பிறக்க செய்திருக்கிறான் என்று சொன்னால், வாழ்க்கை முழுவதும் நாம் அவனுக்கு நன்றி செலுத்தினாலும் அதை ஈடாகாது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை விளங்கி வாழக்கூடிய தௌஃபீக்கை ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானா. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் காரணம், இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு முஃமினினுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் சந்திக்கக்கூடிய எல்லாவித நஷ்டங்கள் எல்லாம் அவர்களினுடைய அமல்களில் அவர்கள் மறந்துவிட்ட, அவர்களினுடைய அமல்களில் ஏற்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமலினுடைய குறைபாடுதான் காரணம். இன்றைக்கு அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை எந்த அளவிற்கு விரும்புகிறான், இந்த உம்மத்தை எந்த அளவிற்கு பிரியப்படுகின்றான் என்பதை இந்த உம்மத்து விளங்காமல் இருப்பதன் காரணம்தான் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம். அல்லாஹ் தஆலா ரப்பு நம்மை எந்த அளவிற்கு விரும்புகிறான், ரப்புல் ஆலமீன் நம்மை எந்த அளவிற்கு எதிர்பார்க்கிறான் என்பதை தெரிந்து அதை விளங்கி ரப்புக்காக வேண்டி வாழ்ந்து அல்லாஹ்விற்காக வேண்டிய மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் ஆக்கிய அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலே ஒரு அழகிய வசனத்தை கூறுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவை அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாக பயப்படுங்கள்
எப்படி சொல்றான் அல்லாஹ்? நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவை அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாக பயப்படுங்கள், முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவர்களாக முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் இறந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு அழகிய வசனத்தை இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம அல்லாஹ்வை பயப்படணும்னு சொன்னா அவனுடைய சிந்தனையிலே வாழ வேண்டும். இதுவரைக்கும் உலகத்தில் தோன்றிய தலைவர்களிலேயே எந்தவித சமுதாயத்தில் உங்களுடைய தலைவர்களும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த உம்மத்தினர்களுக்கோ அந்த சமுதாயத்தினர்களுக்கோ சொல்லி இருக்க மாட்டார்கள். வாழும் காலமெல்லாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் படைத்த இறைவனினுடைய சிந்தனையிலேயே வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயத்தை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் அல்லாஹ்வினுடைய சிந்தனையில எந்த அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்தாலே அல்லாஹ் பயப்படவே முடியும். அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னை எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படி அந்த முறைப்படி என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு அல்லாஹ்வை நம்ம எப்படி பயப்பட வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு பயம் இல்லாததின் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்ம யாருக்கோ பயந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயங்களை, அந்த ஒரு நெறிமுறைகளை எடுத்து நாம் வாழாததின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் துஆவோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. எப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துஆ முஹுல் இபாதத் என்று சொன்னார்களோ, ஒவ்வொரு வணக்க வழிபாடும் ஒவ்வொரு வணக்க வழிபாட்டினுடைய மூளையாக அதனுடைய அஸ்திவாரமாக துஆ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நம்முடைய ஒவ்வொரு அமலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய துஆவையும் நம்முடைய அமல்களுக்கான அஸ்திவாரத்தை சரியாக இட்டு துஆவோட வாழ்க்கையாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. எந்த ஒரு சிரமமாக இருந்தாலும், குற்றத்திலே நாம் அகப்பட்டாலும் ரப்பிடத்திலே கையேந்தி அவனுடைய உதவியை எதிர்பார்த்தவர்களாக, அவனுடைய உதவியின் பக்கம் ஆதரவு வைத்தவர்களாக துஆவுடைய வாழ்க்கையை நாம் மேற்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.